வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். திண்டுக்கல் தனியார் மருத்துவமனை தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் வழங்கி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக கழக தொழில்நுட்ப அணி ஆய்வு மற்றும் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, 2026ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மீண்டும் ஆட்சிக்கட்டிலில் அமர வைக்க வேண்டும் எனவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மகத்தான வெற்றியை மக்கள் தருவார்கள் என கூறியுள்ளார். சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் உள்ள பேரிடர் அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு பேசினார். அப்போது, மழையால் எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் சமாளிக்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு தயாராக உள்ளது எனவும் குறிப்பிட்டார். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டித் தீர்த்து வரும் கனமழை காரணமாக குற்றால அருவிகளிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவிகளில் பொதுமக்கள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவை ஒட்டி மகா தீபம் ஏற்றப்பட்டது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவத்தின் 23ஆம் ஆண்டு நினைவு தினமான இன்று உயிரிழந்தோரின் புகைப்படங்களுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தலைநகர் டெல்லியில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலுக்கான முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. இதில் முன்னாள் எம்பியான சந்தீப் தீக்ஷித் புதுடெல்லி தொகுதியில் போட்டியிடுகிறார். பள்ளிகளில் பணி நியமனம் செய்ய லஞ்சம் வாங்கியது தொடர்பான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்ட மேற்குவங்க முன்னாள் கல்வி அமைச்சர் பார்த்தா சாட்டர்ஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் ஆக்ராவில் பெய்த மழை காரணமாக தாஜ்மஹால் பிரதான சமாதி பகுதியின் மேற்கூரையில் ஏற்பட்டுள்ள விரிசலை ஆய்வு செய்து சரி செய்யுமாறு மத்திய கலாச்சார அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்ட உள்ளது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரியில் 4000 கன அடி நீர் திறக்கப்படுவதால் 6 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த மனிதர் பற்றிய வாக்கெடுப்பில் அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்டு டிரம்ப் அதிக வாக்குகள் பெற்று முதலிடம் பிடித்து டைம் இதழில் இடம்பெற்றுள்ளார். துருக்கியிலிருந்து டெல்லி மற்றும் மும்பை வரவிருந்த சுமார் 400 இண்டிகோ பயணிகள் உணவின்றி இஸ்தான்புல் விமான நிலையில் சிக்கி தவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவை சேர்ந்த பெண் ஒருவர் இலங்கைக்கு ரயிலில் சுற்றுலா சென்று கொண்டிருந்த போது ரயிலுக்கு வெளியே தலையை நீட்டி ஆபத்தான முறையில் ரீல்ஸ் எடுத்திருந்த சமயத்தில் ஒரு மரத்தில் மோதி கீழே விழுந்த அதிர்ச்சி வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. மும்பையில் உள்ள இந்திய ரிசர்வ் வங்கி தலைமையகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள மின்னஞ்சல் முகவரிக்கு ரஷ்ய மொழியில் எழுதப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இது தொடர்பாக மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் தெற்கு மும்பையின் பெண்டி பஜார் பகுதியில் காலியான 6 மாடி கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் உள்ள ஒரு தேவாலயத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஜியாவோகின் யான் என்ற சீன இளம்பெண்ணுக்கு 9 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் திடீரென சிறையில் இருந்து தப்பி ஓடினார். இதனையடுத்து சுமார் 7 மணி நேர தேடுதலுக்கு பிறகு போலீசார் அவரை மீண்டும் கைது செய்தனர். கொரோனா பரவல் அதிகரித்த போது வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 1500 தண்டனை கைதிகளின் தண்டனை குறைக்கப்படுகிறது எனவும், வன்முறையற்ற குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட 39 நபர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது என அமெரிக்க வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் டெஸ்ட் கிரிக்கெட் அணி பயிற்சியாளரான ஜேசன் கில்லஸ்பி, கிரிக்கெட் வாரியம் எடுத்த சில முடிவுகள் அவருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதாக கூறி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதையடுத்து புதிய தலைமை பயிற்சியாளராக அக்யூப் ஜாவித் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வென்ற தமிழ்நாடு வீரர் குகேஷிக்கு வாழ்த்து தெரிவித்து மக்களவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் கால்நடைகளை மேய்க்க செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட ரோபோ உருவாக்கப்பட்டுள்ளது. இது புற்கள் குறைவாக இருக்கும் இடம் வந்தால் வேறு இடத்திற்கு அழைத்து செல்லும் என்றும், இதன் மூலம் புற்களின் செறிவு குறையாமல் மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்க முடியும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள்
AI இன் டாப் 20 செய்திகள்.